சுரேஷ்க்கு என்னை விட நல்ல அழகான மனைவியா அமையும். எதுக்காக என்னோட கலங்கத்தை மறைச்சு அவருக்கு துரோகம் செய்யணும்? நாளைக்கு நான் அவருக்கு துரோகம் செஞ்சுட்டேன்னு தெரிஞ்சா அவரு என் மேல வச்சிருந்த பாசம் என்ன ஆகும்? வேண்டாண்டி, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். ரங்கா உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் வைர மோதிரத்தை தொலைச்சிருக்காங்க. அந்த மோதிரம் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. சோ மேபி உங்க அண்ணனை கேட்டா அந்த மோதிரம் யாருன்னு சொல்லலாம் இல்லையா? அதான் வந்தேன். வைர மோதிரமா? வைர மோதிரம்னா சஞ்சய் போட்டுப்பாரு. நீங்க யாரு? நீங்க எனக்கு என்ன வேணும்? கிருஷ்ணா. என்னடி பத்மா, தங்கைய கை நீட்டி அடிச்சிட்டு என்னண்ட நல்ல பேர் வாங்குறியா? பேர்ல நல்ல பாம்பா இருந்தாலும் கொத்தினா விஷம் இருக்கு. நீ இப்ப அடிச்சதுல கூட விஷயம் இருக்கும். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் கரெக்டா தானே சொன்னேன். என்ன பயந்துட்டியாமா? குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவா. அப்படி இருக்கும்போது தெய்வம் பாடலாமாமா? அப்புறம் ஏன் நம்ம முறைக்கிற மாதிரி பாத்தீங்க? சும்மாவா? ஆமாம்மா, இரு துளசி பிரசாதம் எடுத்துட்டு வரேன். சரி, நான் காத்துட்டு இருக்கேன். ரங்கநாயகி, பட்டாச்சாரிக்கு போன் பண்ணியா என்ன? இல்லையே. பின்ன அவர் என்கிட்ட பெரியம்பிக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிச்சார. என்னண்ணா நீங்க? நானே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நானே எப்படி சொல்ல? உங்க அப்பாவுக்கு போன் பண்ணியா? ஆமாத்த, அது வந்து மாமாக்காக அப்பாக்கு ஃபோன் பண்ணி பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ண சொன்னேன். தப்பாத்த? நல்ல எண்ணத்துல தான் சொல்லியிருக்கேன். ஆனா உங்க அப்பாவுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குமோ? நான் திடீர்னு எதுக்கு சுதர்சனம் பேர்ல அர்ச்சனை? அவன் உடம்புக்கு என்னமோ ஏதோன்னு விசாரிச்சிருப்பார். இப்ப சொல்றேன், யாரும் யார்கிட்டயும் சுதர்சன உடம்ப பத்தி சொல்லிண்டு அலைய வேண்டாம். புரிஞ்சுதா? சரிங்க. இந்தாம்மா சாமி பிரசாதம். குழந்தைங்க வேண்டிண்டா அந்த பெருமாள் உடனே கேட்டதெல்லாம் கொடுப்பாரு. நீயும் நல்லா வேண்டிக்கோடா. குழந்தைங்களா? குழந்தைங்களாம் வேணிண்டா உடனே வரும் தருவாரா? ஏன் அப்படி? ஏன்னா குழந்தைங்க மனசுதான் கள்ளங்கபடம் இல்லாம சூதுவாது தெரியாம
சுயநலம் இல்லாம இருக்கும்ல. அதனாலதான் உன்ன மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் பெருமாள் உடனே அனுகிரகம் கொடுப்பார். அப்படியா? அப்ப சரி. என்னம்மா வேண்டின? நான் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வேண்டினேனோ அதெல்லாம் நல்லபடியா நிறைவேறணும்னு நான் வேண்டினேன். நான் போயிட்டு வரட்டுமா? பெருமாள் பத்தி பாடும்போது உங்களுக்கு இருமல் வந்துருச்சு. இந்தாங்க துளசி பிரசாதம், இத சாப்பிடுங்க, இருமல் போயிடும். சரி, நான் வரட்டுமா? ஆமா, எங்க ஸ்ரீவத்சன்? போனவன் இன்னும் காணோம். அம்மா, இப்ப என் பெரிய அம்பி எப்படிடா இருக்கா? அவன் நன்னா இருக்கம்மா. 4ல இருந்து 6 விசிட்டர்ஸ் அவர்ஸ். அப்போ உன்னை கூட்டிட்டு வர சொன்னாமா. நன்னா பேசுறார், நன்னா சாப்பிடுறார், நன்னா தூங்குறார். இப்போ மாமாவுக்கு ஆபரேஷன் கூட வேண்டாமா? ஐயோ கடவுளே, நல்ல சுபவார்த்தை சொன்னடா. என்ன, நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா, கொஞ்ச நாள் அலுங்காம ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம இருக்கணுமா, கார் ஓட்டக்கூடாது, மாடிப்படி ஏறக்கூடாது, முக்கியமா டயட்ல கரெக்டா இருக்கணும்ட்டா. டேய், அதெல்லாம் பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமேடா. நீ வேற அதையும் பெருசா விஸ்தாரமா சொல்லிட்டு இருக்க. ஆமா, ஏண்டா பெரியம்பிய எப்போ ஆத்து கழிச்சுன்னு வரலாமா? நாளைக்கேம்மா. பெருமாளே, என் வயித்துல பாலை வாத்துட்ட. மேடம், சூடா இட்லி, பூரி, தோசை, பொங்கல் இருக்கு. என்ன சாப்பிட்றீங்க? ஒரு காஃபி. ஓகே மேடம். மேடம், காஃபி. என்ன இந்த லாவண்யா இன்னும் காணும்? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஹாய் கௌசல்யா, ஒரு முக்கியமான விஷயம். என்னடி உன் சொல்ற? பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அன்னைக்கு பெங்களூர் கல்யாணத்துல பாஸ்கரன் ஒருத்தன் வந்திருந்தான். அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ரொம்ப நல்லா தெரியுமா. அவன்கிட்ட இந்த மோதிரத்தை காமிச்சு யாருன்னு கேட்டா கண்டிப்பா சொல்லிடுவான். ரொம்ப தேங்க்ஸ் டி. நீ சொல்றத பார்த்தா அந்த பாஸ்கர் மூலமா இந்த மோதிரத்துக்கு சொந்தக்காரனை கண்டுபிடிச்சிருவோன்னு தோணுது. இன்னும் 1 மணி நேரத்துல நான் பாஸ்கரனை கண்டுபிடிச்சிருவேன். ஆனா எனக்கு ஒரு டவுட், கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்னடி இப்படி பேசுற? என்னோட பிரச்சனைக்காக நீ எவ்வளவு சிரமப்படுற. உன்கிட்ட நான் கோவப்படுவேனா? சொல்லு, என்ன கேட்கணும்? இல்ல, வர வெள்ளிக்கிழமை உனக்கு நிச்சயதார்த்தம். ரொம்ப சீக்கிரமாவே கல்யாணம் நடந்துடும். அப்படி இருக்கும்போது அவனை தேடி கண்டுபிடிச்சு நீ என்ன பண்ண போற? எதுக்கு இந்த தீவிரமான தேடல்? உன் கூட சேர்ந்து நானும் தப்பு பண்றணும்னு ரொம்ப பயமா இருக்குடி. நான் இருக்கிற நிலைமையில நீக்கு இந்த நிச்சயதார்த்தம் தேவையான்னு யோசிக்கிறேன். ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு அப்படி ஒரு எண்ணமே வரக்கூடாது. முதல்ல அது எல்லாத்தையும் தூக்கி ஏறி இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அப்படி பேசுற? இன்னும் என்னடி நடக்கணும்? வாழ்க்கையில ஒரு பொண்ணு எதை இழக்க கூடாதோ அதை இழந்துட்டு நிக்கிற. அதை மறைச்சிட்டு இன்னொருத்தருக்கு கழுத்தை நீட்ட முடியாது. அதுக்கு என் மனசை இடம் கொடுக்கல. அவர் கட்டுற தாலி என் உடம்புல பட்டு உரசும் போதெல்லாம் சந்தோஷமே இருக்காது. ஏற்கனவே கலங்கப்பட்ட நீக்கு இது தேவையான ஒருத்தர மாதிரி இருக்கும். அந்த சுரேஷ் பாவண்டி ரொம்ப நல்லவரு. என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. ஒரு வேளை நடந்ததை மறந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அவருக்கு நான் உண்மையா இருக்க முடியாது. நேற்று ஈவினிங் கூட அவரை ஆசையா நீக்கு மோதிரம் வாங்கி தரேன்னு சொல்லி கடைக்கு கூப்பிட்டாரு. நான் என்னன்னு பதில் சொல்றது? தேவையில்லாம கோவப்பட்டு அவரை திருப்பி அனுப்பிட்டேன். யாரும் செஞ்ச தப்புக்கு ஏன் ஒரு நல்ல மனுஷனை தேவையில்லாம காயப்படுத்தணும்? அதனால நேக்கு இனிமே இந்த கல்யாணமே தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். கௌசல்யா, நடந்தது ஒரு விபத்து. அதை நினைச்சு இந்த அளவுக்கு ஏன் வருத்தப்படுற? அது விபத்தா இருந்தா கூட அதனால காயப்பட்டது நானும் என்னோட மனசும் தான். சுரேஷ்க்கு என்னை விட நல்ல அழகான மனைவியா அமையும். எதுக்காக என்னோட கலங்கத்தை மறைச்சு அவருக்கு துரோகம் செய்யணும்?
நாளைக்கு நான் அவருக்கு துரோகம் செஞ்சுட்டேன்னு தெரிஞ்சா அவரு என் மேல வச்சிருந்த பாசம் என்ன ஆகும்? வேண்டாண்டி, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். என்னம்மா நீ எல்லாம் பாக்குறாங்க, வா நம்ம போலாம். அம்மா, எனக்கு ஒரு 10 ரூபா வேணுமா? எதுக்கு? இந்த லெட்டர்ல ஸ்டாம்ப் ஒட்டாம வந்திருக்கு. ஸ்டாம்ப் போட்டாம லெட்டரா? போஸ்ட்மேன் வெளியில நிக்கிறாருமா. 10 ரூபா வேணும். இந்தா கொடுத்துரு. ஃப்ரம் கிருஷ்ணா, டாட்டர் ஆஃப் துளசி. ஓ, மேட்ரு அப்படி போதா? நீங்க யாரு? நீங்க எனக்கு என்ன வேணும்? கிருஷ்ணா, திருக்குறள் மாதிரி 2 வரியில எல்லா விவரமும் கேட்டிருக்காளே. இத துளசி நாலேஜ்ல குழந்தை எழுதியிருக்காளா? இல்ல அந்த குழந்தையே இந்த லெட்டரை எழுதியிருக்காளா? இவரை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு இவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இல்ல பேக்ரவுண்ட்ல பூர்வீகம் தெரிஞ்சவா யாராவது இருக்காளா? பெருமாளே, தேங்க்யூ. இந்த லெட்டர் வந்து என் கையில மாட்டினுக்கும். எப்படியாவது சுதர்சனை தான் பக்கம் இழுக்கிறதுக்கு துளசி சைட்ல இருந்து இந்த குழந்தை மூலமா காயினை நகர்த்துறா. புரியுது? இந்த கதைய இப்பவே முடிக்கணும். நகத்தால கிள்ள வேண்டியதை வளர விட்டா கோடாலியால வெட்ட வேண்டி வரும். எப்படி? யாரையும் கூட்டு சேர்த்துக்கலாமா? வேண்டாம் பத்மா, உனக்கு எதுக்கு கூட்டு? சோலோ பெர்ஃபார்மன்ஸ். உன்னை எழுப்பிட்டே நடக்குமா? இதோ இந்த லெட்டர்லயும் இன்னொரு குழந்தையும் முழிச்சு நுடுத்து. யாரை பார்க்கணும்? என் பேர் லாவண்யா. மிஸ்டர் பாஸ்கர் சாரை பார்க்கணும். பாஸ்கர் எங்க அண்ணா தான். இப்ப வர நேரம் தான். கட் ஆயிடுச்சே. எவ்வளோ ஒருத்தர் மிஸ்டு கால் கொடுத்துட்டே இருக்கான். ஒரு என்ன முக்கியமான நம்பரு? விஷயமா தான் பார்க்க வந்திருக்கேன். இப்ப வந்துருவாங்க. யார் இது? உங்களுக்கு அப்ஜெக்ஷன் யாரோ ஃப்ரெண்டா இருக்கும். நீங்க சொல்லலாமே. என்ன விஷயமா அவரை நீங்க பார்க்கணும்? சமீபத்துல நாங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு போயிருந்தோம். அங்க உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தாங்க. அப்ப யாரோ உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் வைர மோதிரத்தை தொலைச்சிருக்காங்க. அந்த மோதிரம் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. சோ மேபி உங்க அண்ணனை கேட்டா அந்த மோதிரம் யாருன்னு சொல்லலாம் இல்லையா? அதான் வந்தேன். வைர மோதிரமா? வைர மோதிரம். வைர மோதிரம்னா சஞ்சய் போட்டுப்பாரு. சஞ்சயா? யாரு சஞ்சய்? சஞ்சய் ஒரு பிசினஸ் மேக்னெட், சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்காரு. அவர் கூட இப்ப பெங்களூர் கல்யாணத்துல கலந்துக்கிட்டாரு. என் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எனக்கு தெரியும். பார்த்தா வைர மோதிரம் வேற யாரும் போட்டுக்கல, சஞ்சய் தவிர. என்ன மோதிரம் அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இல்லன்னு யார் நீங்க? இவங்க லாவண்யா உன்னை பார்க்கணும். நான் லாவண்யான்னு எனக்கு யாரும் தெரியாது. கல்யாணத்துல. பெங்களூருக்கு நாங்க போறோங்க. இல்லங்க, நீங்க வந்தீங்க. நீங்களும் ப்ளீஸ் கெட் அவுட். உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு போங்க. நிமிஷம் கொஞ்சம். சொல்றத கேளுங்க. எனக்கு 1008 வேலை இருக்கு. உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. I said you please get out. கண்டவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்கிறேன். என்ன நீ வந்ததும் வராதமா கத்திக்கிட்டு
வீட்டுக்கு வந்தவங்கள யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீ பாட்டு இப்படி திட்டி அனுப்புற. முதல்ல உனக்கு அறிவு இருக்கா? ச்சே. வந்தது யாருன்னு தெரியுமா? யாரு? உன் ஃப்ரெண்டு தானே? என் ஃப்ரெண்டும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. பின்ன பெங்களூர்ல சஞ்சய் ஒரு பொண்ணை கெடுத்துட்டான்னு சொன்னல, ஆமா. அவளோட ஃப்ரெண்டு. அவன் தொலைச்ச வைர மோதிரத்தை இவ எடுத்துக்கிட்டு வந்திருக்கா. ஐயோ. அந்த வைர மோதிரத்தை துருப்பு சீட்டா பயன்படுத்தி அவளை கெடுத்தது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவ வந்திருக்கா. யானை தான் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி நீயே உன் தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்ட. என்ன இதனால சஞ்சய்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றது? சரி நீ போ, பஸ்க்கு போ, ஏதாவது டிஃபன் ரெடி பண்ணு போ. சஞ்சய்க்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? ஒண்ணும் ஆகாதுமா, போ. நான் பாத்துக்கிறேன், நீ போமா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, அந்த நல்லா கண்ணு, சுத்துடி. இந்த கண்ணு எல்லாம் போறோம். கண்ணு அதெல்லாம் வேற இருக்கணும். சுத்தணும். நல்லா சுத்தினாதாம்மா திருஷ்டி போகும். அதை போட்டுட்டு முதல்ல அந்த சிரட்டை எடுத்துட்டு வாடி சீக்கிரம். சீக்கிரம் கொண்டு போ, கொண்டு போ. 3 தடவை துப்புங்கய்யா. இப்ப ஆரத்தி எடுக்கலாம். அக்கா 108 வகையில ஆர்த்தி எடுத்தாச்சு போல் இருக்கு. ஆமாடா, வேலை செய்யறவா ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டுட்டு இருந்தா. அதான் இந்தாடி கொண்டு போய் கொட்டிடு. சரிம்மா. சிவத்தா மாமா பத்திரமா உள்ள அழைச்சிட்டு வா. வாங்க. டேய் டேய், சுதா ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்க, ஸ்நானம் பண்ணிட்டு தாண்டா குழந்தைய தொடணும். தீட்டோன்னும். வா வா. டேய், உங்க அக்கா சொன்னதே தான் நானும் சொல்றேன். யூ கேன் see but please don't touch. அத்திம்பேர் ஜோக்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டார். ரங்கா பத்து மாமா குழந்தைய பார்க்கணும் தானே வந்தாரு, ஏன் வெடுக்குன்னு கொடுக்குற? மாமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கார். மூச்சு காத்து பட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுனா யார் அவஸ்தைப்படுறது? உங்களுக்கு உங்க மாமா வசதிதான், அவரோட வியாதி வசதியா? மாமா உள்ள வந்தா பரவாயில்ல, அவரோட வியாதியும் உள்ள வரணுமா? பத்து மாமா நீங்க எதுவும் சஞ்சய், ஏன்டா பெங்களூருக்கு போகணும்னு இருக்குடா? பெங்களூருக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே நீ சரியில்லடா. எப்ப பார்த்தாலும் நீ சோகமாவே இருக்க. எதுலயும் ஒரு நாட்டமே இல்ல, நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, நேரத்துக்கு தூங்குறதும் இல்ல. உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான லேபர்ஸ் இருக்காங்க. அவங்களோட குடும்பம், அவங்க நலன், இதையெல்லாம் நினைச்சு உன்னை நீ நிச்சயமா மாத்திக்கணும்டா. எப்படி என்னால பெங்களூர் சம்பவத்தை மறக்க முடியும்? அதுல இருந்து வெளியே வரணும்னு நானும் முயற்சி பண்றேன்டா. என்னால முடியலடா. பாவம்டா அந்த பொண்ணு. அநியாயமா அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன்டா. அந்த பொண்ணோட முகம் என் மனசுல பதியாத அளவுக்கு நான் மயங்கி கிடந்துட்டேன்டா. எவ்வளவு பெரிய கொடுமைடா அது. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான்டா என் மனசாரும். லூசு மாதிரி வளராதடா. நீ இப்படி வளரிட்டு இருக்கன்னு தெரிஞ்சா நாளைக்கு உன் வீட்டு வாசல் முன்னாடி பொண்ணுங்க வரிசையா வந்து நின்னு என்னதான் நீங்க கெடுத்தீங்கன்னு சொல்ல போறாங்க. அதுல யாராவது ஒரு பொண்ணு பெங்களூர்ல நீ தொலைச்ச வைர மோதிரத்தை சாட்சியா கொண்டு வந்து உன் முன்னாடி நிக்க போறான். டேய், என் மோதிரத்தோட ஒரு பொண்ணு வந்தா கண்டிப்பா என்னால பாதிக்கப்பட்டவன் அவளைதான்டா இருக்கணும். அந்த பரிகாரமும் அவளுக்கு செஞ்சுதான் ஆகணும். என் கழுத்துல தாலிய கட்டும்பா, கட்டுவியா? எத்தனை மோதிரம்டா வேணும் உனக்கு? உன்கிட்ட இருக்கிற மாதிரி எத்தனை மோதிரம் வேணும்? நான் தரட்டா? மோதிரத்தை வச்சு எல்லாம் எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாத. உன் சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு எந்த பொண்ணு மோதிரத்தோட வரலாம் இல்லையா? எனக்கு அப்படி பண்ணலடா. எந்த பொண்ணும் பணத்துக்காக தான் கருப்ப பணைய வைக்க மாட்டாடா. போடா போடா, நீ இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். இல்லடா, நானும் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதான்டா உன்கிட்ட பிரச்சனை. யோசிக்கிற பாரு, அதான் பிரச்சனை. ஏன்டா யோசிக்கிற? தனிமை தனிமை உன்னை யோசிக்க, யோசனை உன்னை குழப்பத்தில் ஆழ்த்துது.
குழப்பம் உன்னை எதுலயும் ஈடுபடுத்தாம செய்யும். இதெல்லாம் தீக்கிறதுக்கு ஒரே வழி சட்டுன்னு உனக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சு உன் தனிமையை போக்குறது தான். டேய் என்னடா பேசுற? எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். உன்ன மாதிரி பணக்கார பசங்க இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னாங்கன்னா உடனே கல்யாணத்தை நடத்தி வைங்கன்னு அர்த்தம். உன் கல்யாண விஷயமா உங்க அப்பா கிட்ட நானே பேசுறேன். அவரோட அனுமதியோட நானே உனக்கு நல்ல பொண்ணா பாக்குறேன். இந்த பெங்களூர் விவகாரம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. நீயும் வேற யாருக்கிட்டையும் தப்பி கிப்பி வளரி வைக்காத. அப்புறம் உன் பேர் தான் டேமேஜ் ஆகும். பாத்துக்க. சரி வரண்டா புது மாப்பிள்ள. நல்லா ரெஸ்ட் எடு. முடிச்சிட்டு இருக்காத. சுதர்சன், டேய் சுதர்சன், இந்த நிரஞ்சன் தாஸ் கம்பெனிக்கு ஒரு 1500 பீஸ் சப்ளை பண்ணேன்டா. அதுல 200 பீஸ் ரிஜெக்ட் ஆயிடுது. ஏன் இப்படி ஆச்சுன்னு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் கேட்டடா. அத யாருகிட்ட கேக்குறதுன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு தான். என்ன திம்பேருது? சரி, டெய்லி ப்ரொடக்ஷன் ஷீட், அசம்பிளிங் அவுட்புட் லிஸ்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணடா. ஏன்பா இதுக்கு அசம்பிளி ஃபோர்மன் ஒருத்தன் இருக்கானோனோ, இதையும் நாம தான் விசாரிக்கணுமா? என்ன திம்பேர் நீங்க? சரி விடுங்கோ. மிஷின் ஷாப்ல இருந்து எத்தனை பீஸ் போயிருக்கு, அசம்பிளில எவ்வளவு ஆச்சுன்னு டேலி பண்ணாதானே கணக்கு பார்க்க முடியும். அப்படியா? ஏனா உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? அதேதான் உன் தம்பியும் சொல்லிட்டு இருக்கானே. இல்ல திம்பேர், நான் அப்படி சொல்லல. டேய் சுதர்சன், நீ கம்பெனியை டேக் ஓவர் பண்ணதுல இருந்து என்னைக்காவது நான் உள்ள வந்திருக்கேனோ, அதுதான் குழப்பம். என்ன குழப்பம்? டேய் உன நான் ரெஸ்ட் தானே எடுக்க சொன்னேன். அதனால தானே இவரையே கம்பெனிக்கு அனுப்புறேன். இங்க என்ன இவர் டியூஷன் எடுத்துட்டு இருக்காரா? ஐயோ அக்கா, அவர் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல. நான் தான் கம்பெனில என்ன நடந்ததுன்னு ரிப்போர்ட் கேட்டுட்டு இருக்கேன். அதத்தான் நான் வேண்டான்னு சொல்றேன். கம்பெனில எவ்வளவு லாஸ் வந்தாலும் பரவாயில்லடா. அதுக்காக இப்படி சும்மா உட்கார்ந்திருக்க முடியுமா? சும்மா உட்கார வச்சு என்ன பேஷண்ட் ஆக்கிடாத ப்ளீஸ். டேய் ஃபேக்டரிக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு போறேங்கறியா? அப்படி சொல்ல வரலக்கா. அதானே அம்மா சொல்ல வந்ததையும் கேட்கப்படாதா மாமா? நாளைக்கு ஃபேக்டரிக்கு போய் உடம்புக்கு ஏதாவது வந்துடுச்சுன்னா இவர் என்னத்துக்கு இருக்காரு? மாமா மாதிரி இவரும் வக்கீலுக்கு படிச்சிருக்காருன்னு. இல்ல மாமா செய்யற வேலைய இவர் செய்ய மாட்டாரா? யாரு? உங்க ஆத்துக்காரரா? ஸ்ரீவத்சன் ஒரு குழந்தை மாதிரி. ஃபேக்டரி அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது குழந்தை வாயில பலூன் வச்சு விளையாடுறது இல்ல. அக்கா அப்படி சொல்லாத. அவனும் திறமைசாலி தான். என்ன நான் போய் சொன்னா நீங்களா இருக்கும்போது நான் எதுக்கு, நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு தட்டி கடிச்சிருவான். ஆனா நீ சொன்னேன்னு வச்சுக்கோயே, அவனால தட்ட முடியாது. கரெக்டா சொன்னேன் மாமா. ஆபத்து சம்பத்துனா போய் தானே ஆகணும். அம்மா